பெருமாள் முருகன் சிறுகதைகள். சின்ன கருப்பசாமி. வாசிப்பது சந்தீப். எப்போதும் போல்தான் சண்டை தொடங்கிற்று. ஆனால் எப்போதும் இல்லாத உக்கிரத்துக்குச் சென்று முடிந்தது. செவ்வாய்க்கிழமை சண்டையை மூட்டும் சந்தை நாள். அன்றைக்கு அம்மா சந்தைக்குப் போய் வருவாள். நடுப்பகலுக்கு மேல்தான் கிளம்புவாள். சாயங்காலம் ஆக பொருட்கள் சகாய விலையில் கிடைக்கும். திரும்ப வரும்போது பொழுது மஞ்சள் வெயிலை பரப்பத் தொடங்கியிருக்கும். அம்மா கூடையை இறக்கி வைத்ததும் தின்பண்டங்களை வெளியே எடுப்பாள். அதற்குள் அண்ணனும் அவனும் பரபரத்துப் போவார்கள். திண்ணைமேல் இருக்கும் கூடையை எட்டிப் பார்ப்பார்கள். அவர்களுக்குத் தெரியாமல் அம்மா எதையேனும் மறைத்து வைத்துக் கொள்வாள் என்னும் சந்தேகம். எப்படித் தோண்டித் துருவினாலும் அம்மா சிலவற்றை எப்படியோ மறைத்து விடுவாள். அது சில நாட்கள் கழித்துத்தான் வெளிப்படும். மேலாக வைத்திருக்கும் பொரிக்கடலையை முதலில் எடுப்பாள். அப்புறம் ஏதாவது ஒரு பழம். பருவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கொடையாரஞ்சு, சீத்தாப்பழம், பேரிக்காய், மாம்பழம் இவற்றோடு கச்சாயம் கண்டிப்பாக இருக்கும். ஆளுக்கு 2 கச்சாயத்தைக் கையில் தருவாள். பழங்களைப் பிரித்து பங்கு வைப்பாள். அதற்குள் கச்சாயம் 2 அண்ணன் காலி செய்திருப்பான். அவனோ ஒன்றில் பாதியைத்தான் தின்றிருப்பான். அண்ணன் எல்லாவற்றையும் அன்றைக்கே காலி செய்துவிடக்கூடியவன். அவன் எதையும் பாங்காக வைத்து சாப்பிடுவான். சில சமயம் அடுத்த வாரம் சந்தை வரும் வரை அவனுக்கான பண்டங்கள் இருப்பில் இருக்கும். அண்ணன் அடுத்த நாளே அலைபாய்வான். அதில்தான் சண்டை வரும். யாருக்கும் தெரியாமல் அவனுடைய பண்டங்களை அபகரிக்கும் வித்தைகள் சிலவற்றை அண்ணன் தெரிந்திருந்தான். அருமையான வில் ஒன்றையோ நுங்கு வண்டி ஒன்றையோ செய்து கொண்டு முன்னால் இப்படியும் அப்படியும் போக்கு காட்டுவான். அவற்றை செய்யும் நுட்பங்கள் எதுவும் பிடிபடாதவன் அவன். ஆசையோடு பார்ப்பான். அடக்க முடியாமல் தேய் எனக்குடா என்பான். அவன் கேட்கும் வரைக்கும் அண்ணன் எதுவும் பேச மாட்டான். கேட்டதும் ஏதாவது பிகு பண்ணுவான். அதைச் செய்ய எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்று விவரிப்பான். எங்கெங்கே போய் அதற்கான பொருள்களை சேகரித்தான் என்று சாகசம் காட்டுவான். கொஞ்ச நேரம் பேச்சு இப்படி போய் கடைசியில் பேரத்தில் வந்து நிற்கும். ஒரு உழக்குப் பொரி, ஒரு பேரிக்காய், ஒரு துண்டு மாம்பழம் என்று ஏதாவதொன்றில் பேர முடியும். வேறு சில வழிகளும் அண்ணனிடம் உண்டு. அவன் ஒளித்து வைத்திருக்கும் இடங்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மாயமந்திரக் குகைகள் அல்ல, ஏதாவதொரு பானைக்குள் இருக்கும். சில சமயம் பாத்திரங்களுக்குள் வைத்திருப்பான். அவனுடைய புத்தகப்பையும் கூட பண்டங்களுக்கான இடமாகும். இடமறிந்துவிட்டால் எப்படியும் கொஞ்சமேனும் களவு போய்விடும். அவன் அறியாதவாறு எடுப்பதில் அண்ணன் வெகுசமத்து. பொரிகடலையில் ஒரு கை அள்ளிக் கொண்டால் தெரியவா போகிறது? துண்டு போட்டு தின்றிருந்த பழத்தில் இன்னொரு துண்டு எடுக்கலாம். கச்சாயத்தை பிட்டு வைத்திருந்தால் வசதி. கண்டுபிடித்துவிட்டால் கூட நீ எங்க வச்சிருந்தியோ? எலி தின்னிருக்கும் என்று ஒரே வார்த்தையால் சொல்லிவிடுவான் அண்ணன். அவன் கொஞ்ச நேரம் அழுவான். சில சமயம் புழுதியில் விழுந்து புரள்வான். கற்களை எடுத்து இடுவான். அந்த இடத்தில் நிற்கக்கூடாது. எங்காவது ஓடிப்போய் விளையாடிவிட்டு மெதுவாக வரலாம். அதுவரை கோபம் நீடிக்கப் போவதில்லை. அம்மாவோ அப்பனோ யாராவது கோபத்தை ஆற்றித் தேற்றியிருப்பார்கள். அவன் கோபித்து கத்த ஆரம்பிக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அண்ணனுக்கு பழக்கத்தில் வந்திருந்தது. வாய்வார்த்தை கொடுத்துவிட்டால் அவ்வளவுதான். அவன் எந்த நிலைக்குப் போவான் என்று சொல்ல முடியாது. அதோடு அம்மாவும் அவனுக்கு சார்பாக மாறிவிடக்கூடும். திருடித் தின்னதுமில்லாம வாய் வேறையா என்று அம்மா தொடங்கிவிட்டால் அவ்வளவுதான் அண்ணன் பாடு. இது தொடர்ந்து நடந்தாலும் அவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்பதுதான் எல்லாருக்கும் புரியவில்லை. பிள்ளை என்றால் தின்பண்டத்தில் ஆசையில்லாமல் எப்படிப் போகும்? நன்கு பார்த்து ஒளித்து வைத்தால் அண்ணன் திருடாமல் இருப்பானா? அன்றைக்கும் அதுதான் நடந்தது. வீட்டுக்குள் சென்று எதையோ தேடிப் பார்த்தவன் ஓடி வந்தான். கண்ணீர் கொட்டுகிறது. உடல் நடுங்கித் துடிக்கிறது. வெகுநேரம் துரத்திப் பிடிபட்ட கோழி வாயைத் திறந்து இங்கெஸ் வாங்குவதைப் போல மூச்சு வாங்கி நடுங்குகிறான். அண்ணனுக்கு புரிந்துவிட்டது.
விளையாட ஓடலாம் என்றால் மொட்டை வெயில். எவனும் இருக்க மாட்டான். என்ன செய்வது? அம்மா கேட்டாள். எதுக்குடா உள குறிக்கற ஒழுகும் சளியை துடைக்கக்கூட முயலாமல் என்னோட கச்சாயம். கச்சாயம் என்று தேம்பினான். எந்தக் கச்சாயம்? செவ்வாய்க்கிழமை வாங்கியாந்தனே அதுவா? அம்மா இழுத்தபடி கேட்டதில் கேலியின் துளி பொதிந்திருந்தது. அதை அவன் உணராதவனாக ஆமாம் எனத் தலையசைத்தான். அடேங்கப்பா! அதை இன்னமா வச்சிருந்த என்று கேட்டாள். அம்மாவின் பேச்சு தனக்கு சாதகமாக போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்த அண்ணன் வெயிலில் ஓட வேண்டியதில்லை என்பதை நினைத்து நிம்மதிப் பெருமூச்சு விட்டான். அவனுடைய அழுகை மேலும் கூடியது. அம்மா சொன்னாள். காத்தால நீ விளையாடப் போனப்ப ஓடு கூட்டுனன். அப்ப எறும்பு மொச்சுக்கிட்டு ஒரு துண்டு கிடந்தது. என்னமோ ஏதோன்னு வெளியே எடுத்து போட்டுட்டண்டா கண்ணு. அம்மா அண்ணனைக் காப்பாற்ற முயல்கிறாள் என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. ஓலைக்குள்ள வச்சிருந்தன். இவன்தான் என்று அண்ணனைக் கை காட்டி அழுதான். உடல் குதி போட்டது. அம்மாவுக்கு என்னவோ அப்போது அவனை சீண்டும் மனநிலை இருந்திருக்க வேண்டும். ஓலைக்குள்ள வச்சிருந்தையா? எலிங்கதான் தின்னிருக்கும். மொவுட்டலி நம்ம ஊட்டுல பட்டாளமா தெரியுதே. உனக்குத் தெரியாது என்றாள். அப்போது 2 கால் எலியாகிய அண்ணனை ஒரு கண்ணால் பார்த்து சிரித்தாள். அண்ணனும் கமுக்கமாக சிரித்தான். இந்த ஜாடை அவனுக்கு தெரிந்துவிட்டது. எப்பவும் உங்களுக்கு மூத்தவன்தான் வேணும் எனக் கத்தினான். இல்லேடா கண்ணு. சின்னவன்தான் பொறுப்பான பையன். மூத்தவன் ஒரு பெருந்தினிக்காரன். உன்னாட்டம் ஆரப்பா சேர்த்து வெப்பா என்று சொன்னதன் கேலி அவனை மேலும் உசுப்பியது. அவனுக்கு நீதான் எடுத்துக் கொடுத்திருப்ப என்றபடி கீழே கிடந்த நீளக் குச்சியொன்றை எடுத்து அம்மாவின் மேல் இட்டான். அம்மாவின் காலில் பட்டுச் சுள்ளென்று வலியைக் கிளப்பியது. எரிச்சலில் அம்மா திட்டினாள். எந்த நேரத்தில இந்த நாய் வந்து பொறந்தானோ? எதுக்கெடுத்தாலும் கோவம் அவனும் விடவில்லை. ஆமா. மூத்தவனையே வெச்சு கொஞ்சுங்கலு. ஆமாண்டா. அவனத்தான் கொஞ்சுவம். அப்பறம் என்னைய எதுக்குப் பெத்தீங்க? கடைசியாக இந்த கேள்வியைத்தான் கேட்பான். அதற்கு அம்மாவின் பதில் வழக்கம் போல் வரும். சும்மா இருக்க முடியாம பெத்துட்டு இப்ப சீரழியறம்டாரு. யாராவது இருந்தால் இந்த பதிலைக் கேட்டு சிரிப்பார்கள். ஆனால் அவனுக்கு இந்த பதில் கோபத்தை வளர்க்கும். பெத்தா? 2 பேரும் ஒன்னுதான். ஆமா. 6 இல்லைங்கிறா. நீதான் வேறவேறங்கரு. அவனுக்குத்தான் செல்லன் காட்டரு. அவன் எம்பையனு. நான் உம்பையனில்லையா? அப்ப எங்கேயோ போறேன். அந்தச் சமயத்தில் அவன் போனால் போதுமென்றிருந்தது அம்மாவுக்கு. அதனால் சொன்னாள். போய்க்கோ. அவனை திரும்பிப் பார்த்தாள். சின்ன கருப்பசாமி மாதிரி நின்றான். எங்காவது ஓடித் தொலைந்தால் தேடிப் போக வேண்டும் என்ற பயம் அம்மாவுக்கு வந்தது. கொஞ்சம் அணை போடக் கருதிச் சொன்னாள். நீ போட்டிருக்கிற டிராயர் கூட நான் வாங்கித் தந்ததுதான் பாத்துக்கலு. உடனே அவனுக்கு வெறியேறிற்று. டிராயரைக் கழற்றி வீசி எறிந்தான். அம்மணமாக நிற்கும் அந்த வத்தல் உடம்பைப் பார்த்து அண்ணன் சிரித்தான். அம்மாவும் சிரித்தாள். இப்படி கேவலப்படுத்தும் சிரிப்பைப் பார்த்தும் இங்கே இருப்பதா? அவன் வீட்டைச் சுற்றிக் கொண்டு ஓடினான். வெயில் தெரியவில்லை. புழுதிமண் காலில் சூடேற்றுவதும் தெரியவில்லை. காட்டுக்கரைகளைக் கடந்து மேலே ஓடினான். லேசாகப் பின்னால் திரும்பிப் பார்த்தான். யாரும் தொடர்ந்து வரவில்லை. அது மேலும் ஆங்காரம் கொள்ள வைத்தது. இது வழக்கமானதுதான் என்று அம்மா இருந்துவிட்டாள். வீட்டுக்குப் பின்னால் வந்து அண்ணன் கொஞ்சம் எட்டிப் பார்த்தான். வெயில் கூசும் வெளியில் புகை போல அவன் ஓடுவது தெரிந்தது. எங்கே போய்விடுவான்? ஏதாவது பனையின் அடியில் உட்கார்ந்து கிடப்பான். கிணற்றுத் தென்னை நிழலில் தூங்கிப் போவான். கொஞ்சம் வெயில் தாழப் போய் சமாதானம் செய்து கொள்ளலாம். அப்படிப் போனால்தான் சட்டென சமாதானம் ஆவான். நீ எம்பையண்டா கண்ணு என்று அரவணைத்து அம்மாவையும் அண்ணனையும் வாய்க்கு வந்தபடி திட்டினால் போதும். குடிந்து போய் அப்பனோடு வந்து விடுவான். அதனால் அண்ணனும் திரும்பிவிட்டான். அவன் எங்கும் நிற்கவில்லை.
பனைகளின் கையகல நிழல் அன்று அவனை குளிர்விக்கவில்லை. புழுதிக்காடுகளைத் தாண்டி ஓடினான். அவ்வப்போது பின்னால் திரும்பிப் பார்த்துக் கொண்டான். தொடர்ந்து யாரும் வரும் சுவடே இல்லை. சில சமயம் அண்ணன் அவனுக்கே தெரியாமல் வருவான். அவன் ஒளியும் இடத்தை பார்த்து வைத்துக் கொள்வான். இப்போது அண்ணனும் வரவில்லை. அவ்வளவுதான். எல்லாரும் அவனை கைவிட்டதாகத் தோன்றியது. ஆளரவமற்ற அந்த மொட்டைக் காட்டில் நின்று ஏங்கி அழுதான். அழ வெறி கூடிக்கொண்டே வந்தது. இனிமேல் இவர்கள் யாரையும் பார்க்கக்கூடாது. எப்படித் தேடினாலும் கைக்குச் சிக்கவே கூடாது. யாருக்கும் தெரியாத, யாரும் கண்டடைய முடியாத இடத்தை நோக்கிப் போய்விட வேண்டும். எப்போதாவது தேட வருவார்கள்தானே. தேடித் தேடிக் கண்டுபிடிக்க முடியாமல் எல்லாரும் அழுது மாய வேண்டும். அவனுக்குள் பழி தீர்க்கும் எண்ணங்கள் புரண்டோடின. கோணச்சிரிப்பு சிரித்து அம்மா வயிற்றில் அடித்தபடி அழுவதைக் கற்பனை செய்து கொண்டான். அப்போது அவனுக்கு எதிரே வெகுதூரத்தில் நீரோடையின் நீண்ட புதற்காடு தவளையை விழுங்கிய பாம்பாய்த் தெரிந்தது. அதனை நோக்கி நடந்தான். அவன் ஒருபோதும் தனியாக அந்தப் பக்கம் போனதில்லை. இப்போது அந்தப் புதற்காடுதான் தனக்குரிய இடம் என்பதாகத் தோன்றிற்று. அதற்குள் புகுந்திருக்கும் முயல்குட்டியை யாராலாவது கண்டுபிடிக்க முடியுமா? எத்தனையோ முறை துரத்திப் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பிடிக்க முடிந்ததில்லை. அதற்குள் குள்ள நரிகளும் பொந்துவால் நரிகளும் இருப்பதாகப் பேச்சு. எதுவும் அவன் நினைவில் இல்லை. அதற்குள் புகுந்து கொண்டால் யாராலும் தன்னை அறிய முடியாது என்று நினைத்தான். காட்டைச் சுற்றி நின்று கொண்டு, பையா, சின்னவனே என்று அம்மா கதறியழைக்கும் குரலை கேட்க வேண்டும் என்னும் ஆசை பெருகி ஓடிற்று. அண்ணன் வந்து, இன்னமே உன்னோடது எடுக்க மாட்டண்டா என்று கெஞ்சிக் கூப்பிட வேண்டும். அதற்கு அவர்கள் அறியாத இடமாக பார்த்துப் போய்விடுவதுதான் சரி. நினைக்க நினைக்க அவனுக்கு அழுகை பொங்கிற்று. அம்மாவுக்கு ஏன் அவன் மீது பிரியமில்லை? இருந்திருந்தால் அண்ணனை பிடித்து இன்னமே திருடுவியா என்று கேட்டு விளாசியிருக்க வேண்டுமே. அண்ணனுக்கு ஆதரவாக பேசினாளே. அதுவும் அவனை எப்படியெல்லாம் கேலி செய்தாள். திருடன்தான் இவர்களுக்கு நல்லவன். காரை பல்லை காட்டிக்கொண்டு அண்ணன் இழிக்கிறான். சே, இப்படி ஒரு அண்ணன் எனக்கு எப்படி வாய்த்தான்? திருடன். திருட்டை ஆதரிக்கும் அம்மா அண்ணனுக்கும் அவனுக்கும் சமமாகப் பங்கிட்டுக் கொடுப்பதுதானே சரி. அவனுக்கு தெரியாமல் மறைத்து வைத்து அண்ணனுக்குக் கொடுப்பாள். அவன் தின்னும்போது அண்ணன் பார்த்துக் கொண்டிருப்பது பாவமாம். எல்லாம் ஓர வஞ்சனை. இந்த அப்பன் மட்டும் என்னவாம்? அவன் தூங்கிய பின் நடுராத்திரியில் வந்து அவிழ்த்து முறுக்குப் பொட்டலத்தை அண்ணனுக்குக் கொடுப்பார். என்னதான் முயன்றாலும் அப்பன் வரும் நேரம் வரை அவனால் விழித்துக் கொண்டிருக்க முடிந்ததில்லை. எல்லாவற்றுக்கும் இன்றோடு ஒரு முடிவு. அவன் புதற்காட்டின் அருகில் வந்திருந்தான். காட்டுக்கு ஏது வாசல்? முன்பகுதியில் கூடுகளாய் அமர்ந்திருந்த ஆவாரஞ்செடிகளின் உள்ளே நுழைந்தான். கேவலும் மூச்சு வாங்கலும் தொடர்ந்து கொண்டிருந்தன. பிரண்டைக் கொடிகள் ஏறிப் படர்ந்த கிழவைகளும் கற்றாழைகளும் நிறைந்திருந்தன. அவற்றினுள்ளே புகுந்து வேகமாய்ப் போனான். நிறை அம்மணமாய் அவன் ஓடிக்கொண்டிருப்பது பயந்து போய் புகலிடம் நோக்கி ஓடும் வெள்ளாட்டுக் குட்டியைப் போலிருந்தது. உள்ளே இருந்த சந்துகளில் எல்லாம் நுழைந்து போய்க் கொண்டிருந்தான். யாராலும் அறிய முடியா நடுவிடம் ஒன்றை எட்டுவதே அவன் எண்ணமாயிருந்தது. கடைசியாக ஓரிடத்தை அடைந்தான். அது மரமொன்றின் வேர்ப்பகுதியாயிருந்தது. அதனிடையே வேர்முண்டுகள் புடைத்து நின்றன. அங்கே போய் உட்கார்ந்தான். அதன்பின் அவனுக்கு அழுகை கூடிப் போயிற்று. தனக்கு யாருமில்லை என்னும் உணர்வு தீவிரமாய்த் தோன்றியது. அது எங்கும் வியாபிக்க அழுகை பெருகியது. அவன் பெருங்குரலெடுத்து அழுதான். காடெங்கும் அவன் குரல் ஒன்றே நிரம்பியது. அழ எதுவோ குறைவதைப் போலுணர்ந்தான். எத்தனை நேரம் அழுதிருப்பானோ அவனை அறியாமல் தூங்கிப் போனான். திரும்பவும் அவன் எழுந்தபோது அவனுக்கு முன் இருள் லேசாக திரையிட்டிருந்தது. உடனே அவன் மனம் திக்கென்று ஆகிப்போனது. கண்களைத் துடைத்துக் கொண்டு பார்த்தான். இருள் வெகுவேகமாக வந்து எல்லா இடத்திலும் நிரம்பிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் இருந்தது மிகப்பெரிய முள்மரம்.
அரக்கக் கைகளை வானை நோக்கி வீசிக்கொண்டு அது பிரம்மாண்டமாக எழும்பியிருந்தது. எதிரே பார்த்தான். தனக்கு முன் எப்போதோ யாரோ வெட்டிப் போட்ட முள் செதில்கள் குவியல் குவியலாக கிடந்தன. அதற்குள் எந்த இடத்திலும் வழி எதுவும் தெரியவில்லை. உடம்பு முழுக்க மண்ணும் தூசிகளும். அனிச்சையாகத் துடைத்துக் கொண்டான். எறும்புகள் கடித்த தடிப்புகள் உடலெங்கும். எப்படியாவது உடனே அவ்விடத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்னும் உணர்வு கொண்டான். முட்கள் குறைவாக இருப்பதாக தோன்றிய ஒரு பகுதியில் கால் வைத்து ஏறிப்போனான். கால்களில் முட்கள் புதைந்தன. அவற்றை பொருட்படுத்தாமல் வேகமாக கடந்தான். இப்போது அவன் நிற்கும் இடம் எது? திசை எது? எந்த வழியே வந்தான்? அவன் வீட்டுக்குப் போக வேண்டிய நிலங்கள் எந்த பக்கம் இருக்கின்றன? எதுவும் புரியவில்லை. இப்போது அவனுக்கு யாருமில்லை என நினைத்தான். அந்த நினைவு கூட கூட அழுகை கிளம்பிற்று. குரலெடுத்து அழுது பார்த்தான். காடு முழுக்க அசைவற்றிருப்பதாக தோன்றிற்று. அழுது பயனில்லை. ஏதாவதொரு வழியைக் கண்டடைய வேண்டும். அவன் ஆவேசமாக கிடைத்த சந்துகளுக்குள் ஓடத் தொடங்கினான். வெகு தூரம் ஓடிய பின் நிதானித்தான். இப்போது இருள் முழுமையாக நிரம்பிவிட்டது. எல்லா பக்கங்களிலும் இருள்தான். வானத்து மீன்கள் ஒவ்வொன்றாகத் தெரிந்தன. இனி தனக்கு யாருமில்லை என்பது உறுதியாகிவிட்டதாக கருதினான். மண்ணுக்குள் மூழ்கி பெரிய கல் ஒன்று மட்டும் தெரிந்த பாறையைக் கண்டுபிடித்து உட்கார்ந்தான். எந்தப் பக்கமாவது சின்னச் சத்தம் வந்தாலும் உடல் சிலிர்க்க எழுந்து பார்க்கத் தொடங்கினான். அப்போது அவனுக்கு அம்மாவும் அண்ணனும் நினைவுக்கு வந்தார்கள். எல்லாரும் எங்கெங்கோ தேடிப் பார்த்திருப்பார்கள். இந்தப் பக்கமும் வந்திருக்கக்கூடும். கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பியிருப்பார்கள். அப்பன் அம்மாவையும் அண்ணனையும் அடித்திருப்பார். எல்லாரும் திட்டியிருப்பார்கள். அம்மா என்ன செய்வாள்? அண்ணன் என்ன செய்வான்? தலை குனிந்து அழுதபடி கிடப்பார்கள். அழுகையும் பேச்சும் கூடியிருக்கும். இரவில் விளக்கேந்தித் தேடவும் செய்யலாம். மனம் சந்தோஷத்தால் நிறைந்தது. அவன் லேசாக சிரிக்கவும் தொடங்கினான். ஆனந்த விகடன், தீபாவளி மலர் 2004. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.